Good morning everyone. Welcome to our Logibox Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா simplification. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்றதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து போர்ட் மாஸ் ரூல். இப்போ சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் வச்சும் போடுவோம். அதே மாதிரி செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கொஷின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர்ஸ்ல மட்டும்தான் வருமா, சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் சேர்ந்து மட்டும்தான் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சிம்பிள்ஸ் எல்லாமே வேர்டிங்ஸ்ல கொடுத்தோம் அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுவும் என்ன அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான், ஒரு டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான். அது என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க அந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு தெரியும், அதோட எக்ஸ்பான்ஷன். பி அப்படின்னா பிராக்கெட்ஸ்னு அர்த்தம். பிராக்கெட்ஸ்ல கர்லி பிராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், நெக்ஸ்ட் சர்க்கிள் பிராக்கெட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டர். ஓ அப்படின்னா நிறைய பேர் ஆஃப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஆஃப், தட் இஸ் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்டர் அப்படின்னா பவர் இருக்கு இல்லையா, ஒரு நம்பருக்கு பவர் இருக்கதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2³ 4 பவர் 6, 6 பவர் 1/3, 8 பவர் 1/2 இதெல்லாமே என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் தான். இந்த 1/3னா உங்களுக்கு தெரியும் கியூப் ரூட் ஆஃப் 6ன்னு அர்த்தம். இந்த 8 பவர் 1/2 அப்படின்னா √8ன்னு அர்த்தம். இது எல்லாமே என்னது அப்படின்னா ஆர்டர் தான். சரியா? நெக்ஸ்ட் டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டிவிஷன். டிவிஷன்னா உங்களுக்கு தெரியும், டிவிஷன் சிம்பிள் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ்ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்ங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, மல்டிப்ளை. அந்த மல்டிப்ளை என்ன சிம்பிள்ல இருக்கும்னா ஸ்டார் இல்லைன்னா வந்து இன்டூல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட். ஏ அப்படிங்கிறது அடிஷன் அர்த்தம். இது வந்து பிளஸ் சிம்பிள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்ங் அப்படிங்கிறது சப்ராக்ஷன், தட் இஸ் மைனஸ் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே வந்து போர்ட் மாஸ் ரூல். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா சிம்பிள்ஸும் நம்பர்ஸும் மட்டும் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ் இருக்குன்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் இதுல இருக்கும் போது ஆர்டரை சால்வ் பண்ணிட்டு டிவிஷன், மல்டிப்ளை, அடிஷன், சப்ராக்ஷன் இப்படிதான் வரும். சப்போஸ் இது ரெண்டும் இல்லை, இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா டிவிஷன், மல்டிப்ளை, பிளஸ், மைனஸ் இப்படிதான் இந்த ஆர்டர் வைஸ் தான் வரும். ஓகேவா? எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிறத அப்படியே பண்ணிட்டே வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் வச்சு. இப்போ பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, A², B² அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்க அதை சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகே? இந்த அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலிங்ல இருந்தே படிச்சிருப்போம், அது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு A plus BB whole square which is equal to A squared plus 2AB plus B squared. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ்லயே வரும் A minus B the whole squared which is equal to A squared minus 2AB plus B squared. நெக்ஸ்ட் என்னன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போடுவோம். அப்போ a plus b the whole squared plus a minus b the whole squared which is equal to இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் வரதுனால 2 into a squared plus b squaredனு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா வந்துட்டு, சாரி தேர்ட் ஃபார்முலா. ஃபோர்த் ஃபார்முலா வந்துட்டு a plus b the whole squared minus a minus b the whole squared which is equal to மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் இது பிளஸ் ஆயிடும், இதெல்லாம் மைனஸ் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 4ab அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு a squared minus b squared which is equal to a plus b into a minus b. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஃபார்முலா. ஃபிஃப்த் ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்படின்னா a plus b the whole cube. இது கியூப்ல இருந்து வந்துடும். அப்போ a cube plus b cube plus 3ab into a plus b இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை a cube plus b cube plus 3a squared b plus 3ab squared இப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் ஃபார்முலா வந்துட்டு
a minus b the whole cube, which is equal to a cube minus b cube minus 3a squared b minus 3a b squared, sorry, plus 3a b squared. Next, eighth formula வந்துட்டு என்ன அப்படின்னா a cube plus b cube, which is equal to a plus b into a squared minus ab plus b squared. Next வந்துட்டு ninth formula a cube minus b cube, which is equal to a minus b into a squared plus ab plus b squared. Okay. Next 10th formula வந்துட்டு a plus b plus c the whole squared, which is equal to a squared plus b squared plus c squared plus 2 into ab plus bc plus ca. இவ்வளோதான். இதுதான் வந்து அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, செட்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், n of a minus b plus n of a intersection b, which is equal to n of a ன்னு அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா n of b minus a plus n of a intersection b, which is equal to n of b ன்னு அர்த்தம். Next third formula n of a union b, which is equal to n of a plus n of b minus n of a intersection b. ஓகேவா, இவ்வளோதான். இதை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம் எல்லா சம்ஸையும். ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸுக்கு போயிடலாம்.